Hi students, 7th chapter Applications of Differential Calculus Exercise 7.2. First sum, find the slope of the tangent to the following curves at the respective given points. Y equal to x power 4 plus 2x square minus x at x equal to 1. Second one, x equal to a cos cube t, y equal to b sin cube t at t equal to pi by 2. என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னாலே டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர். ஓகே, see that one, y equal to x power 4 plus 2x square minus x. dy by y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube. 2x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இதோட மட்டும் ஆகி 4x. மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். dy by dx கிடச்சிருச்சு. அட் x ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ dy by dx ஈக்குவல் டு 4 into 1 cube plus 4 into 1 minus 1. அப்போ here 1 cube 1. 1 into 4 4. Here also 4 minus 1. 8 minus 1 7. Okay, this one is the slope of the tangent. Okay, second one, x equal to a cos cube t, y equal to b sin cube t. இப்போ எனக்கு எக்ஸுக்கு டீன்ற வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன், ஒய்க்கு டீன்ற வேரியபிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dx by dt கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. dx by dt கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவரை பார்க்கணும். பவரை பார்த்து என்ன செய்யணும்? பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். இப்போ 3a, இப்போ ஏ வச்சுக்கிட்டு 3 cos ஸ்கொயர் டி. ஓகேயா, ஏ வச்சுக்கிறேன். இந்த பவரை ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிக்கிறேன். பவரை சிம்ப்ளை பண்ணும்போது 3 cos ஸ்கொயர் டி. திரும்ப இந்த காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் சைன் டின்னு போகணும். ஓகே, அப்போ மைனஸ் 3a cos ஸ்கொயர் டி சைன் டி. நவ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சிமிலர்லி சேம் மெத்தட் பி. பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 sin ஸ்கொயர் டி. சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் டி. ஓகே, அப்போ 3b sin ஸ்கொயர் டி காஸ் டி. இப்போ dy by dxனா ஃபார்முலா என்னது? dy by dt divided by dx by dt. dy by dt divided by dx by dt. இப்போ dy by dtனா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3b sin ஸ்கொயர் டி காஸ் டி. dx by dtனா 3 minus 3a cos ஸ்கொயர் டி sin டி. ஓகே, 3 கேன்சல், ஒரு sin t கேன்சல், ஒரு cos t கேன்சல். பேலன்ஸ் நியூமரேட்டர் b sin t. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் b sin t டிவைடட் பை டினாமினேட்டர் a cos t. அப்போ மைனஸ் b by a sin t by cos t tan t. ஓகே, எனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? t ஈக்குவல் டு பை பை 2. t ஈக்குவல் டு பை பை 2. இப்போ டீக்கு பதிலாக பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் b by a tan பை பை 2. tan பை பை 2 tan 90 டிகிரி infinity. Okay, but this is fully infinity. But dy by dx equal to infinity. This one is the slope of the tangent. Second sum, find the point on the curve y equal to x squared minus 5x plus 4 at which the point is parallel to the line equation 3x plus y equal to 7. ஒரு curve equation given, ஒரு line equation given. We want to find the point. இந்த curve line which is tangent is parallel to the line. curve வந்து tangentக்கு parallel இருக்க லைனோட பாயிண்ட் வேணும். ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இதிலேருந்து ஒரு dy by dx கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து நான் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். dy by dxனால ஸ்லோப்பு. இதிலேருந்து ஒரு ஸ்லோப், இதிலேருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு parallelனால் எனக்கு தெரியும் m1 equal to m2. நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட போகிறோம். listen, given the equation of the curve y equal to x square minus 5x plus 4, dy by dx equal to, the first equation எடுத்துக்கிறேன் கொடுத்துருக்கத, இது dy by dx equal to 2x minus 5. I will take m1. given line equation 3x plus y equal to 7, second equation எடுத்துக்கிறேன். ஒரு லைன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. ஓகே, ஸ்லோப் ஒரு லைன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஏ பை பி. இந்த மெத்தடும் போடலாம், இல்லை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் போடலாம். dy by dx கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ மைனஸ் 3 by 1 ஈக்குவல் டு மைனஸ் 3 m2. இப்போ m1 கிடச்சிச்சு, m2 கிடச்சிச்சு, ஈக்குவேட்டிங் m1 அண்ட் m2.
அப்போ 3x minus 5 equal to minus 3. x term இங்கே வச்சுட்டு minus 5 அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ minus 3 plus 5 2. அப்போ x equal to 2 by 2 1. அப்போ x equal to 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். curve equationல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் y equal to 1 squared minus 5 into 1 plus 4. That is 1 minus 5 plus 4. That is 1 plus 4 5 minus 5 0. அப்போ அந்த point is, what is the point? X equal to 1, y equal to 0. That is 1 comma 0. Okay. Third sum, find the point. இங்கே எனக்கு point தான் வேணும். curve equation கொடுத்துருக்காங்க. y equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line equation. இங்கே tangent is parallel to the line equation. இங்கே normal is parallel to the line equation. அப்போ curve equationல dy by dx கண்டுபிடிச்சி நார்மல் ஸ்லோப்பாக மாற்றணும். ஓகேயா, இங்கேருந்து dy by dx கண்டுபிடிச்சினா ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப்பை நார்மல் ஸ்லோப்பாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் இக்குவேஷன்லேருந்து m2 கண்டுபிடிச்சிட்டு பேரலல்னா m1 equal to m2ல போட போகிறோம். ஓகேயா, கவனி, the equation of curve is y equal to x cube minus 6x square plus x plus 3. equation number 1. differentiate பண்ணுறோம். dy by dx equal to 3x squared minus 12x plus 1. ஓகேயா, இப்போ கிடச்சிருக்கிறது ஸ்லோப். இதை நார்மல் ஸ்லோப்பாக மாற்றணும். நார்மல் ஸ்லோப்பாக மாற்றினா என்ன பண்ணணும்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா -1/m படிச்சிருப்போம். நார்மல்னாலே என்னது, இதை கொடுத்துருக்கிறது எம்னு எடுத்தோம்னா இது -1/m நார்மல். அப்போ -1 ஈக்குவேஷன். ஓகேயா, dy by dx வேல்யூ ஐ வில் டேக் m1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் நார்மல் ஸ்லோப்பை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதனால் இதுதான் m1. given line equation is x plus y equal to 1729. ஸ்லோப்பு ஃபார்முலா -a/b. அப்போ -1/1 equal to -1. that is m2. ஓகே, நார்மல் ஸ்லோப்பு m1 எடுத்திருக்கேன். இங்கே லைன் இக்குவேஷனில் கண்டுபிடிச்ச ஸ்லோப்பு m2. ஈக்குவேட் பண்ணுறோம். m1 equal to m2 -1/3x square minus 12x plus 1 equal to -1. minus cancel. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1 equal to 3x square minus 12x plus 1. ஓகே, இந்த ப்ளஸ் ஒன்னை சைடு -1 கொண்டு போயிடுறேன். இப்போ +1 -1 கேன்சல். ஓகே, பேலன்ஸ் திஸ் 2 3x காமன். 3x காமன் எடுத்துனா பேலன்ஸ் x minus 4 equal to 0. இப்போ 3x equal to 0னா x equal to 0. இந்த ஈக்குவேஷன்லேருந்து 3x equal to 0னா x equal to 0. x minus 4 equal to 0னா x equal to 4. அப்போ 0,4 வேல்யூ கிடச்சிருக்கு. 0வும் 4ம் எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. நான் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வை கர்வ் ஈக்குவேஷனில் போடணும். இதில் இந்த கர்வ் ஈக்குவேஷனில் போடுறோம். ஓகே, இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா என்ன ஆகும்? எல்லா டேர்மும் 0 ஆகி 3 கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 4 cube minus 6 into 4 square plus 4 plus 3. ஓகே, அப்போ 64 minus 96 plus 4 plus 3 சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ 64 plus 4 68. 68 plus 3 71 minus 96 minus 25. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஆர் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடச்சிச்சு. அப்போ 0,3. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? -25. அப்போ 4, -25. we get a answer. Okay, next fourth sum, find the points of the curve y squared minus 4xy plus x squared plus 5 for which the tangent is horizontal. ஒரு curve equation கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எனக்கு பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். லைன் equation கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க? the tangent is horizontal. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். டேஞ்சன்ட்னா திஸ் ஒன் இஸ் அ டேஞ்சன்ட் லைன். ஓகே, திஸ் ஒன் இஸ் அ டேஞ்சன்ட் லைன். ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் லைன். ஹரிசாண்டலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஹரிசாண்டலாக ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கூட எந்த ஆங்கிளும் மேக் பண்ணாது. ஓகே, எந்த ஆங்கிளும் மேக் பண்ணாது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கிவன் curve equation y squared minus 4xy equal to x squared plus 5 equation number 1 எடுத்துக்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிக்கணும். y squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dy by dx.
minus 4 into, so UV method. So this is a UV method. X வச்சுக்கிறேன் y differentiate பண்ணும்போது dy by dx plus y வச்சுக்கிறேன் x பண்ணும்போது 1 already you know. Okay, equal to x squared differentiate பண்ணும்போது 2x constant 0 ஆயிரும் இல்லையா. இப்போ 2y dy by dx minus இந்த 4 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் minus 4x dy by dx minus 4y the plus 2x go to that side minus 2x equal to 0. இப்போ dy by dx term மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ dy by dx 2y minus 4x equal to go to that side 4y plus 2x. இப்போ dy by dx equal to டினாமேட்டர் கொண்டு வந்துடுறேன் 4y plus 2x divided by 2y minus 4x. இந்த டேர்ம்லேயும் ஒரு 2 காமனாக வெளியே எடுக்கலாம், இந்த டேர்ம்லேயும் ஒரு 2 காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா. கேன்சல் பண்ணிடுறேன். I will take equation number 2. இப்போ given the tangent is horizontal, ஓகே, horizontal slope கண்டுபிடிக்கணும். தீட்டா என்ன சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். தீட்டா 0னா tan 0 0. ஓகே, இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். tangent is horizontalனா தீட்டா என்ன இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ tan 0 0. அப்போ ஸ்லோப் வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்போ இங்கே எமோட வேல்யூ 0 ஆயிரும், ஸ்லோப் வந்து 0. அப்போ இங்கே dy by dxக்கு பதிலாக நான் என்ன போடணும், இதுதான் ஸ்லோப்பு. dy by dxனாலும் ஸ்லோப்புன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ இந்த dy by dxக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் dy by dxக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பேலன்ஸ் டேர்ம் 2y plus x divided by y minus 2x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் கிடைக்கும். 2y plus x equal to 0. x equal to plus 2y go to that side minus 2y. ஓகே, எனக்கு இங்கே நம்பரில் கிடைக்காம திரும்பியும் xyயில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நான் பண்ணுறேன் தேர்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க கர்வ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ x equal to minus 2y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y squared minus 4 into xக்கு பதிலாக minus 2y into y equal to x squaredனா minus 2y whole square, that is 4y squared plus 5. ஓகே, அப்போ y squared சொன்ன plus 8y squared plus 8y squared go to that side minus 4y squared equal to 5. ஓகே, y squared டேர்ம் இருக்கா, 8 plus 1 9, 9 minus 4 5, 5y squared equal to 5, y squared equal to 5 by 5 equal to 1. Y squared equal to 1 means y equal to plus or minus 1. y equal to plus or minus 1 கிடச்சிருக்கு. எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒயில் இருக்குது, அதனால் எக்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ y equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் x equal to minus 2 into 1 minus 2. y equal to minus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் x equal to minus 2 into minus 1 2. ஓகே, minus 2 into minus 1 2. அப்போ 1, இங்கே minus 2. இப்போ எக்ஸுக்கு minus 2, ஒய்க்கு 1. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆர் minus 2, 1. அடுத்து இங்கே 2, minus 1. ஓகே, இந்த பாயிண்ட் இஸ் 2, minus 1. we get a answer. பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபிஃப்த்து சம், find the tangent and normal to the following curves at the given points on the curve. ஓகே, 4 sums given and points also given. எனக்கு என்ன வேணும், tangent ஈக்குவேஷனும் நார்மல் ஈக்குவேஷனும் வேணும் கொடுத்துருக்கிறதுல. ஓகே, இது என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். dy by dx கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு நம்பராக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எம்முன்னு எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு நமக்கு ஏற்கனவே லைன் ஈக்குவேஷன் தெரியும், டேஞ்சன்ட்னாலே லைன் ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ y minus y1 equal to m into x minus x1 ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, கவனி புரியும் பாரு. y equal to x squared minus 4, x squared minus 4 at 1, 0. ஓகே, dy by dx equal to டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே minus 4x cube at the point 1, 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். dy by dx equal to 2 into 1 minus 4 into 1 cube. ஓகே, இப்போ 2 here minus 4. ஓகே, சப்ராக்ட் பண்ணால் 2 minus 4 minus 2 கிடச்சிருக்கு. இதை நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, the equation of the tangent என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், y minus y1 equal to m into x minus x1 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். y minus
இங்கே நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் என்னது 1,0 1,0. அப்போ y1க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப் வந்து -2 x -1 1,0 கொடுத்துருக்காங்க. அதனால் x1 y1க்கு பதிலாக 1,0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸ்லோப்பு -2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்போ y = -2x + 2. ஓகே, இப்போ இந்த டேர்ம் எக்ஸ் டேர்மில் மைனஸ் இருந்தால் go to that side. அப்போ 2x - 2 + y = 0. இப்போ 2x + y - 2 = 0. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போடணும். மைனஸ் ப்ளஸ் தப்பு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, தி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் ஒரு ஈக்குவேஷனை நார்மலாக சேஞ்ச் பண்ணணும். டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை நார்மலாக சேஞ்ச் பண்ணணும்னா ஈஸி மெத்தடு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டையும் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இந்த கோஎஃபிஷியண்ட்டையும் இந்த கோஎஃபிஷியண்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஒய்யோட சைனை சேஞ்ச் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டை கேன்னு எடுக்கணும். 3 ஸ்டெப்பு மாற்றினோம்னா நார்மலாக மாறிடும். எப்படி மாறணும், டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டையும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒய்யோட சைனை சேஞ்ச் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டை கேன் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ், இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ 1x 2yன்னு வரும். அப்போ x 2y. இப்போ என்ன பண்ணணும், ஒய்க்கு ப்ளேஸ் சைன் மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடுச்சு. அப்போ x - 2y கான்ஸ்டண்ட்டை k = 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது சொன்னிச்ச நார்மல் ஈக்குவேஷன் மெத்தட். இட் பாசஸ் த்ரூ அதே பாயிண்ட்டு 1,0. சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 0 + k = 0. +1 go to that side -1. அப்போ k = -1. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நார்மல் ஈக்குவேஷனில் k தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் x - 2y - 1 = 0. We get tangent equation and normal equation. Second one, y = x⁴ plus 2e⁴x at 0,2. dy/dx = x⁴ differentiate பண்ணால் 4x³ plus e⁴x differentiate பண்ணால் e⁴x தான், 2e⁴x. கொடுத்துருக்க பாயிண்ட் at the point 0,2. அப்போ 0,2 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 4 ஆயிரும். 4 × 0 0. இங்கே 2e⁴0 e⁴0 எனி நம்பர் பவர் 0 1. அப்போ 0 + 2 2. ஸோ இஸ் mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் y - y1 = m × x - x1. இப்போ பாயிண்ட் வந்து 0,2. இது y1, இது x1. அப்போ y - 2 = ஸ்லோப்பு 2 x - 0. அப்போ y - 2 = 2x. ஓகே, இப்போ 2x இந்த டேர்மை அந்த சைடு மைனஸாக கொண்டு போகிறோம். எக்ஸ் டேர்மில் மைனஸ் இருந்தால் RHS go to LHS. ஓகே, எக்ஸ் டேர்ம் ப்ளஸ்னால் LHS go to RHS. ஓகே, கீப் இன் மைண்ட். அப்போ 2x - y + 2 = 0. ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்கணும். டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1x 2y. அப்போ x 2yன்னு போட்டோம். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ்ஸு. அப்போ x + 2y கான்ஸ்டன்ட் k = 0. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட், அதே பாயிண்ட்டு 0,2. சப்ஸ்டியூட் பண்ணால் 0 2,2 + k = 0. 4 + k = 0. k = -4. இப்போ கேக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் -4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் x + 2y - 4 = 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட், so this is the equation of the normal. Okay, now third one, y = x sin x at π/2, π/2. dy/dx = uv method. Okay, மல்டிப்ளிகேஷனில் 2 எக்ஸ்ட்ராமர்ஸ் இருந்துன்னா uv மெத்தட். எக்ஸை வச்சுக்கிறேன், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. அதே மாதிரி sin x வச்சுக்கிறேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ x cos x + sin x at the point π/2, π/2. சப்ஸ்டியூட் பண்ணால் π/2 cos π/2 plus sin π/2. What is the value of cos π/2? Cos 90 degree 0. ஓகே, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். sin π/2 1. ஓகே, இப்போ π/2 × 0 டேர்ம் 0 ஆயிடுச்சு +1. அப்போ 1 இதை ஸ்லோப்புன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ், நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம், y - y1 = m × x - x1. இப்போ x1 y1 ரெண்டுமே π/2 தான்.
அப்போ y minus pi by 2 equal to ஸ்லோப்புக்கு பதிலாக 1 x minus pi by 2. ஓகே, அப்போ y minus pi by 2 x minus pi by 2. இப்போ x term plus அதனால் LHS go to RHS. அப்போ x minus pi by 2 minus y plus pi by 2 plus pi by 2 minus pi by 2 cancel. We get x minus y equal to 0. இப்போ equation of the normal is coefficient change பண்ண போகிறோம். இங்கே 1 தான், அதனால் x y இந்த சைன் சேஞ்ச் பண்ணால் x plus y. x plus y கான்ஸ்டன்ட் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0 இருக்குன்ற அர்த்தம். 0வே இருந்தாலும் k தான் எடுக்கணும். இப்போ x plus y plus k equal to 0. It passes through pi by 2 comma pi by 2. Substitute பண்ணால் pi by 2 plus pi by 2 plus k equal to 0. Pi by 2 plus pi by 2 2 pi by 2. Cancel pi. Plus pi go to that side minus pi. K equal to minus pi. அப்போ x plus y k க்கு பதிலாக minus pi equal to 0. We get normal equation. This one is a tangent equation. This one is a normal equation. Okay. And the fourth one, x equal to cos t, y equal to 2 sin square t at t equal to pi by 3. இங்கே நமக்கு x tல கொடுத்துருக்காங்க, yயும் tல கொடுத்துருக்காங்க. dx by dt கண்டுபிடிக்கணும். dx by dt cos t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. dy by dt டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்படி வச்சுக்கிறோம். பவரை ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணும்போது 2 sin t வரும், அதனால் இது 4 sin t ஆயிடுச்சு. sin t டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு cos t. ஓகே, இப்போ dy by dx equal to dy by dt divided by dx by dt. dy by dt na 4 sin t cos t divided by minus sin t cancel, that is minus 4 cos t, minus 4 cos t. What is that? At t equal to pi by 3 given, t equal to pi by 3. அப்போ dy by dx t equal to pi by 3 substitute பண்ணோம்னா minus 4 cos pi by 3. Cos pi by 3 value, cos pi by 3 na 60 degree, cos 60 degree 1 by 2. சிம்பிளை பண்ணனா minus 2, அதை mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே x டேர்மும் என்ன இருக்குது, cos tல இருக்குது. எனக்கு x, y, x1, y1 பாயிண்ட் கொடுக்கல, அதனால் xலையும் tக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், yலையும் tக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ பாயிண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போ xக்கு பதிலாக cos pi by 3 போட்டோன்னா 1 by 2. இங்கே ஒய்க்கு பதிலாக 2 sin square pi by 3 போட்டோம்னா 2, இது வந்து √3 by 2 வேல்யூ இல்லையா. இப்போ √3 by 2 ஹோல் ஸ்கொயர் 3 by 4 சிம்பிளை பண்ணால் 3 by 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 1 by 2, ஒய்யோட வேல்யூ 3 by 2. இப்போ எனக்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் என்ன எடுத்துக்கணும், x1 y1 எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிறதுல இந்த சம்லலாம் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் பாயிண்ட்ஸ் கொடுக்கல, அதனால் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதை x1 y1 எடுத்துக்கணும். ஓகே, the equation of the tangent is y minus y1 equal to m into x minus x1. y minus y1க்கு பதிலாக 3 by 2 equal to mக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், minus 2 x minus 1 by 2. Okay, now taking LCM, 2y minus 3 by 2 minus 2, இங்கேயும் அதே மாதிரி LCM எடுத்தால் 2x minus 1 by 2. இந்த 2yயும் இந்த 2yயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2y minus 3 equal to minus 4x plus 2. ஓகே, ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ minus 4x plus 2, RHS go to that side, LHS 4x minus 2 ஆயிரும். LHS-ஐ 2y minus 3 அப்படியே வச்சுருக்கேன். இப்போ 4x plus 2y minus 5 equal to 0. So it's a tangent equation. Equation of the normal is என்ன பண்ணணும், coefficient change பண்ணணும். அப்போ 2x 4y, 2x 4y plus term change to minus. அப்போ 2x minus 4y plus k, constant k equal to 0. ஓகே, கண்டுபிடிச்ச பாயிண்ட் என்னது, எக்ஸுக்கு பதிலாக 1 by 2, ஒய்க்கு பதிலாக 3 by 2. அப்போ 2 into 1 by 2 minus 4 into 3 by 2 plus k equal to 0. Cancel 2 cancel, here also cancel. அப்போ 1 minus 6 plus k equal to 0. அப்போ minus 5 plus k equal to 0, k equal to 5. k equal to 5 அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே. அப்போ the equation of the normal is 2x minus 4y plus 5 equal to 0. We get a answer. Okay, thank you students.